மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன், வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு. அதனால் எனக்கு யாரும் கம்பல் பண்ணதான் இல்லை, என்னோடய முடிவு தான். மருத்துவமனைக்கு போகிறத விட வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். முதல்ல எல்லாரை விட யார் குழந்தை பெற்றுக்க போகிறாங்களோ அவங்க ரொம்ப பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கணும், அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் முதல்ல சரியாக கரெக்டாக வச்சுருக்கணும். அவங்க வந்துட்டு ஒரு தீர்மானமாக இருந்தாங்க, இயற்கை முறையில் வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. அது ஒரு சிறப்பான அனுபவங்க. அது வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு சிறப்பான அனுபவம். எல்லாம் சொல்லி அந்த குழந்தை வந்துட்டு நம்ம வெளில வந்து நம்ம கையில் வாங்குற அந்த தருணம் இருக்கு பாருங்க, அது வரவே வராது யாருக்கும். அதாவது முதல் குழந்தையிலே இந்த தேடல் அமைகிறது வந்து ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கும் அப்படி தான் முதல் குழந்தையிலே வந்து அந்த தேடல். இங்கே நிறைய பேருக்கு அதுதான் தப்பி போகுது. சில இடங்களில் போய் அடி வாங்கி திரும்புகிறோம். முதல் குழந்தையிலே இந்த தேடல் ஆரம்பித்து மிக சிறப்பாக தன்னோட குழந்தைய வந்து வீட்டில் பிரசவித்த பாரிஜாதம் சகோதரி விஜயகுமார் சகோதரர் இப்போ அவங்களோட அனுபவத்தை பகிர்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா வந்து முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த சுதாகரனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீர்காழியில் வந்து இதுமாரி நடக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு, அது இப்போ நிறைவேறிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன், வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு. அதனால் எனக்கு யாரும் கம்பல் பண்ணதான் இல்லை, என்னோடய முடிவு தான். அதே மாதிரி கரெக்டாக அதேமாரி நல்ல கணவன் அமைஞ்சாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப. அம்மா அப்பா கணவன் பாட்டி எல்லோரும் இருக்கும்போது நாங்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம மருத்துவமனைக்கு போகிறத விட வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா மருத்துவமனைக்கு போனால் ஒரு பயத்திலே நம்ம எல்லாமே பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது, ஒரு ரொம்ப மனசு பதற்றமாக இருக்கும். வீட்டிலங்கிறப்ப நம்ம அம்மா அப்பா சின்ன குழந்தைலேருந்து பார்த்துருக்கோம், நம்மளை வளர்த்துருக்காங்க. அவங்களாம் கிட்டக்க இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும், நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். எனக்கும் வந்து 17 மணி நேரம் வலி இருந்தது குழந்தை பிறக்கும் போது. மொதல் நாள் இரவு 1 மணிக்கு ஆரம்பித்தது, மறுநாள் நைட்டு 8 மணிக்கு தான் பாப்பா பிறந்தா. அது வரைக்கும் ரொம்ப சிவியராக வலி இருந்துச்சு. அப்போ இவங்க கணவன் கூட சொன்னாங்க, சரி ஹாஸ்பிட்டல் வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போ வரமாட்டேன்னு தெரியும், அவங்க சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுமாரி 8 மணிக்கு பாப்பா பிறந்தா. நாங்கள் மறுட்டி பண்ணல, நான் சாதாரணமான முறையில் தான் இது பண்ணிக்கினேன். அடுத்த குழந்தை மறுட்டி செய்யலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறோம். தொப்புள் கொடி நாங்கள் கட் பண்ணிட்டோம், ஒரு 1 ஹவர் வச்சுருந்து கட் பண்ணிட்டோம். அதான் என்னோடய அனுபவம். நான் சொல்லி விரும்புகிறது என்னென்னா, ஒவ்வொரு பெண்களும் வந்து முக்கியமாக நம்ம பிரசவிக்கிற பெண்கள் மட்டும்தான் ரொம்ப நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அந்த குடும்பத்தில் வந்து முதல்ல எல்லாரை விட யார் குழந்தை பெற்றுக்க போகிறாங்களோ அவங்க ரொம்ப பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கணும், அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் முதல்ல சரியாக கரெக்டாக வச்சுருக்கணும். முதல்ல கர்ப்பம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளே நீங்கள் நினச்சிட்ருக்கணும், நமக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது, எப்படி நம்ம அதை அனுபவிக்க போகிறோங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரசித்து நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எளிதாக இருக்கும். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா எளிதாக நடக்கும் எல்லாமே. சரி, நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த விழா ஏற்பாடு பண்ண சுதாகரனை, இப்போ அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எங்கள் பொண்ணு பேர் வந்து ஆருத்ராஸ்ரீ, முதல் குழந்தை. இந்த முதல் குழந்தை இப்போ மனைவி சொன்ன மாரி அவங்க வந்து அக்குபஞ்சர் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு தீர்மானமாக இருந்தாங்க, இயற்கை முறையில் வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அக்குபஞ்சர் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளார நுழையிறேன். அக்குபஞ்சர் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் நுழையிறேன். அப்போ அவங்க மூலியமாக அதோட சிறப்பு அம்சங்களை நான் கேட்டறிஞ்சு, உணர்வு தான் அவங்க சொல்லி 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 நான் கேட்டு அதுக்கு நான் மாறிட்டேன்.
மாறிட்டு எங்களோட எண்ணம், எங்களோட இது என்னென்னா வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும். ஹாஸ்பிட்டலு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, வீட்டில் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு தீர்மானமான முடிவில் நாங்கள் இருந்தோம். அது இயற்கையும் கடவுளும் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அது ஒரு சிறப்பான அனுபவங்க. அது வீட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு சிறப்பான அனுபவம். அவங்க அந்த வழி வந்ததுலேருந்து அவங்க கூடவே இருந்து எப்படி நம்ம இன்பத்தில் அவங்க கூட இருக்கோம், போகிறோம் வரோம், துன்பத்தில் இருக்கோம் போகிறோம் வரோம், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதில் வந்துட்டு நம்ம அவங்க கூட இருக்கும் போது அவங்க எப்படி இப்போ மனைவி அப்படின்றவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு இது நமக்கு முக்கியன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறது, நம்மளோட கருவை அவங்க சுமந்து அவங்க பெற்று கொடுக்கறதுக்கு பாருங்கள் நம்ம வாரிசை, அது பெரிய விஷயங்க. அது கிட்டக்க இருந்து பார்த்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த வழியில் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லி எல்லாம் சொல்லி அந்த குழந்தை வந்துட்டு நம்ம வெளில வந்து நம்ம கையில் வாங்குற அந்த தருணம் இருக்குது பாருங்கள், அது வரவே வராது யாருக்கும். உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். ரொம்ப நன்றி.